கர்த்தரும் அருமையாகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமையடைவதாக. இந்த காலை வேளையிலும் கூட இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை நீதியின் பாதைகளை நடத்துவாராக. அவருடைய கிருபை நம்மை என்றென்றைக்கும் பாதுகாத்து வழிநடத்தட்டும். அவர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய அறிவும், அவரை அறிகின்ற அறிவும் நமக்கு மென்மேலும் தேவையுள்ளதாய் காணப்படுகிறது. காலவேளையிலும் கூட நாம் கிறிஸ்தவ ஜீவிதத்தின் வளர்ச்சிகளை பற்றி நாம் தியானிப்போம். ஒரு கிறிஸ்தவனாக பிறந்து நாம் மரிக்கும் பொழுது கிறிஸ்தவனாக மரித்து தேவனுடைய சமூகத்திலே சென்று பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. ஆனாலும் அநேக நாட்களிலே மேல்மாறி போகிறார்கள், பின்மாற்றத்துக்கு செல்கிறார்கள். தேவனை அறிகின்ற அறிவில்லாமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே சென்று தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிற காலகட்டத்திலே நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இதமாய் சொல்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவுடன் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, அவரை அறிகின்ற அறிவு நமக்கு எப்போதும் தேவைப்படுகின்றது. வேதம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று. தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் இன்றைக்கு நிலை நிற்க முடியாது. அதே போன்று தேவனை அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்றால் நாம் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, கிறிஸ்துவோடு நெருங்கி பழக முடியாது. இந்த நிலையில்லா உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே அவரை அறிகின்ற அறிவு இருக்கிறதுனாலே நாம் எல்லாவற்றிலும் நாம் சமாளித்து செல்லவும், எல்லாவற்றிலும் தேவனுக்கு சாட்சி சொல்லவும், நம் தாழ்விலும் நாம் உயர்விலும் அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருப்பதற்கும் தேவனை அறிகின்ற அறிவு நமக்கு உதவுகின்றது. எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்திலே தேவனை அறிகிற அறிவில்லாமல் நாசம் போட்டார்கள், கெட்டுப் போகின்றார்கள். தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சாக்கியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்திய ஜீவிதத்திலே நாம் வளரும் பொழுது தேவனை மறுதளிக்காமல் தேவனோடு கூட நாம் இணைந்திருந்து நாம் அவர்களும் அவர் நம்மளும் நிலைத்திருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்காக அர்ப்பணிக்கும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திலே வளருவோம், தேவனிடத்திலே வீட்டிலே வளர முடியும், தேவனுடைய பிரசனத்திலே நாம் பிரகாசிக்க முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய முகங்கள் வெட்கமடையாதபடி நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அவருடைய கிருபை நமக்குள் இருக்கும் பொழுதும், அவருடைய அறிவு நமக்குள் இருக்கும் பொழுதும் இவைகளை நம்மால் உணர முடியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை படிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமானவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சாமுவேல்
அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். சாமுவேல் அவர் தேவனுடைய சமூகத்திலே வளர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சன்னதியிலே வளர்ந்தான். சாமுவேல் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்த சாமுவேல் பெரியவனாகி அவன் கர்த்தருக்குள்ளும் மனுஷனுக்குள்ளும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான். நாம் எப்படி வளர்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமற்றவர்களை செய்கிறோமா? இந்த உலகத்தாரை திருப்திப்படுத்துவதற்காகவும் இந்த உலகத்தில் காணுகின்ற ஒவ்வொரு செயல்களும் அனுசரித்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறோமா என்பதை பற்றி நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சாமுவேல் அவன் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். ஏனென்றால் அவன் தேவனுடைய சமூகத்திலே வளர்ந்த ஒரு பிள்ளையாய் காணப்பட்டான். தேவனுடைய பிரசனத்திலே வளர்ந்த ஒரு பிள்ளையாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எடுத்துக் கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறதா, தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய போக்கும் நம்முடைய வரத்தும் இதற்கு உதாரணமாய் காணப்படும். நம்மை பார்த்து மற்றவர்கள் இவன் ஒரு நீதிமான், இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கூறுகிற ஒரு சாட்சியின் ஜீவிதம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சியை குறிக்கிறது. நாம் வளர வளர தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இன்னும் அதிகமாய் சேரும் பொழுது, இன்னும் அதிகமாக தேவனுக்கு அடுத்த காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இருந்து, நம்முடைய எல்லா விதமான உபோத்திரங்களிலும் இருந்து, எல்லா விதமான துன்பங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் கைவிடாத தேவனாயிருந்து நம்மை அனுதினமும் வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் காட்டுகின்ற பாதைகளை நாம் செல்லும் போது எல்லாம் நமக்கு வெளிச்சமாய் காணப்படும். அவருடைய கிருபை நம்மை சூழ பாளையம் இறங்கும் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்கும் பொழுது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுடைய கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருக்க வேண்டும். செழிமை என்பது நாம் ஒரு மரம் செழித்து வளர்வதை போல, ஒரு பனை செழித்து வளர்வது போல நீதிமானுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். பனை மரமானது மகா வறட்சியான காலங்களிலும் அவை வாடாமல் சோர்ந்து போகாமல் என்றைக்கும் பச்சை பசுடன் செழுமையாக பனைமரத்தை நாம் பார்க்க முடியும். பனைமரம் எல்லா விதத்திலும் அனுபவங்களை கொடுக்கிற ஒரு மரமாக காணப்படுகிறது. வெயிலை தாங்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. அதிலிருந்து வருகிற ஒவ்வொரு பொருட்களும் மனிதனுக்கு உபயோகமுள்ளதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு
கனி கொடுக்கிற ஒரு ஜீவ உள்ளவர்களாகவும் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ சொல்கிறது, நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். நாம் நிலைத்திருந்து ஆவியின் கனிகளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் கொடுத்தால் மாத்திரமே தேவனுடைய பிரகாரங்களிலே நாம் செழித்திருக்க முடியும். நாம் ஏனென்றால் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம். நாம் நாட்களிலே அவருடைய பிரகாரங்களில் இருந்து செழித்து கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதம் நமக்குள் வர வேண்டும். நாம் செழித்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் சாமுவேலைப் போல கர்த்தருக்குள்ளும் மனுஷர்களுக்குள்ளும் பிரியமுள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய சன்னதியிலே வளர்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் மாம்சீகத்திலே பிறந்த நமக்கு அநேக விதமான துன்பங்கள் காணப்படலாம், அநேக விதமான இடர்பாடுகள் காணப்படலாம். ஆயினும் தேவன் நமக்கு காட்டுகிற பாதையிலே நாம் வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நம்மை போதித்து நடத்துகிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிரகாரங்களிலே நாம் செழுமையோடு வளர வேண்டும். நாம் செழுமையோடு வளரும் பொழுது நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் செழிப்போடு வளர கர்த்தர் கிருபை செய்வார். நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே நாம் விதைக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக கரிசனையோடு நாம் நடந்து கொள்ள முடியும். தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்துவார். அவருடைய கிருபை நம்மை என்றும் தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கும் என்ற சத்தியத்தை நாம் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கண்டுகளைப் போல வளருவீர்கள் என்று நாம் வாசிக்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளரும் பொழுது, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து நாம் வளரும் பொழுது, நாம் இப்போது இருக்கிறவர்களை பார்க்கிறோம். நாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். நாம் எங்கே சென்றாலும் நமக்கென்று ஒரு வளர்ச்சியும் நமக்கொண்டு ஒரு செழிப்பையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் சூளை எரிகிறது போன்று, அக்கினி பட்சிக்கிறது போன்று ஒரு துன்பங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்புவிக்கத்தக்கதாய் தேவனுடைய செட்டையின் கீழே நாம் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வருகின்றது. நாம் கண்டுகளைப் போல வளர்கின்ற ஒரு அனுபவங்களாய் காணப்படுகிறோம். நாம் கண்டுகளைப் போல செழிக்கத்தக்கதாய் தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையானது நம்மை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை அறியாமலே நாம் செய்கின்ற தொழிலும், நம்மை அறியாமலே நாம் செல்கின்ற இடங்களிலும், நம்மை அறியாமலே நமக்குள்ள எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. அவருடைய சமூகத்தில் தரித்திருந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்முடைய எல்லாவற்றையும் அவர் இரட்டிப்பாய் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எபேசியரின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் உங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார்.
மூளைக்கல்லாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் நிலைத்திருந்து வாழ வேண்டும். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பிரியமானவர்களே, அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய அஸ்திவாரம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் போடுகின்ற அஸ்திவாரத்தினால் நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலும் அவர் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திவாரத்தை போட்டவர்களாய் காணப்படுகிறோம். கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் நாம் வளரும் பொழுது எப்பேற்பட்ட மழைகள் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படாமல் அவருடைய சமூகத்திலே தரித்திருந்து அவருடைய பிரகாரங்களிலே வளரும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கிற நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை அறிகின்ற அறிவையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சாட்சியம் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காததாய் காணப்படுகிறது. எத்தனையோ ஜனங்கள் நீதிமான்களாய் காணப்படுகிறார்கள், சன்மார்க்கர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் தேவனை அறிகிற அறிவற்றவர்களாய் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு பிறந்து, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு அழிந்து போகிறார்கள், இறந்து போகிறார்கள். ஆனாலும் ரட்சிப்பு என்கிறதை அடையாமல் தேவனை அறிகிற அறிவில்லாதபடியினாலே ரட்சிப்பை பெறாதவர்களாய் காணப்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, பின்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே நியாய தீர்ப்பு என்று. நியாய தீர்ப்பு நாட்களிலே நாம் தப்பித்துக் கொள்வதற்காகவே தேவனை அறிகிற அறிவை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சாக்கியத்தை பெற்றவர்களாகிய நாம், தேவனுடைய அறிவை பெற்றவர்களாகிய நாம், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்காக வளருவோம். கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் நிலைத்திருப்போம். அவருடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அவருடைய வருகைக்காக எதிர்த்து நிற்போம். புத்தியுள்ள கன்னிகளைப் போல எப்பொழுது நம்முடைய தீவெட்டிகளிலே எண்ணெய்களை நிரப்பி வைத்தவர்களாய் அவருடைய வருகை இதோ வருகிறது என்பதை, அடுத்த நொடியிலே வருகிறது என்பதை, அடுத்த நிமிடத்திலே வருகிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே நாம் ஆயத்தப்படுத்துவோம். நம்மை நாமே தகுதிப்படுத்துவோம். ஏனென்றால் அவருடைய வருகையானது வெகு சீக்கிரத்தில் காணப்படுகிறது. அவருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை நாமே தேவனை வளர்த்துவோம். கிறிஸ்திய ஜீவிதத்தில் நாம் வளருவோம். அவருடைய பிரகாரங்களிலே வளருவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் நமக்குரிய கிரீடங்களை அவர் தரவல்லவராயிருக்கிறார். அதை மாத்திரம் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நான் நினைக்கிறான் எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கிறேன் என்று. ஆனாலும் நம்மில் ஒரு சில குறைகள் காணப்படலாம். நம்மை நாமே இந்த கால வேளையிலே ஆராய்ந்து பார்ப்போம். நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருங்கள் என்று விதம் சொல்கிறது. ஒரு சில துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது தேவனை மறுதலிக்க ஒரு இருதயம் நமக்குள் காணப்படுகிறது. அவைகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வோம். மாம்சீகத்தில் பாடுகள் இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுது அவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக்கி போடுவார்கள். அவருடைய கிருபை வரும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஊக்குவிப்போம். ஒரு சாமுவேலை போல அவருடைய சன்னதியிலே நாம் வளருவோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் வெட்டாத சாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். இந்த வார்த்தைகளாலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.